ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்திலே ஒரு இளைஞர் வருகிறார். அவருடைய பெயர் தல்ஹத் இப்னுல் பரா ரலியல்லாஹு தஆலா. அவர் வருகிறார். ஃபகப்பல ரிஜ்லைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தை முத்தமிடுகிறார். முர்லி யா ரசூலல்லாஹ் பிமா அஹ்பப்த, நாயகமே உங்களுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை எனக்கு ஏவுங்கள், நான் செய்யணும். என்ன மாதிரி ஒரு டிஃபரெண்டா இருக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஏவி நான் அதை செய்தேன், ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு அதை நான் செய்தேன் என்று ஒரு பிரியப்பட்டு இந்த தல்ஹத் இப்னுல் பரா ரலியல்லாஹு தஆலா இளைஞர், இளைஞர்னா 25 வயசு 30 வயசுனா இல்லை, 20 வயசுக்கு உள்ள யங், நம்முடைய பார்வையிலே சொல்வதாக இருந்தால் இன்னும் ஓட்டு போடுவதற்கான வயசு வராதவர் என்று சொல்லலாமா? நான் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனத்தில் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய எதிர்கால பாதுகாப்பை பற்றிய பேச்சும் இதில் இருக்கிறது. அந்த செய்தியும் என்னுடைய உரையிலே இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துவேன். ஆக ஓட்டு போடுவதற்கான வயசை அடையாத தல்ஹத் இப்னுல் பரா என்று நம் பாஷையில் பேசலாம். என்ன சொன்னாங்க? எனக்கு ஏதாவது நீங்க சொல்லணும், அதை நான் செய்யணும். ரசூல் சொல்லி நான் செய்தேன் என்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம், மன நிறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தல்ஹா யோசிச்சிட்டீங்களா? நான் எதை சொன்னாலும் செய்வீங்களா? எதை சொன்னாலும் செய்வேன் நாயகமே. உக்குத்துல் அபாக்க, போங்க உங்க அத்தாவை கொன்னுடுங்க, நான் போய் உங்களுடைய அத்தாவை கொன்று விடுங்கள் என்றார்கள். கத்ல் பண்ணிடுங்கிறாங்க. ஏன் நாயகமே, ஏதாவது வேலையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லுவீங்களா? இவ்வளவு கடினமான விஷயத்தை சொல்வீங்களா? அத்தா என்ன தப்பு பண்ணாரு, அவரை போய் கொல்ல சொல்றீங்களே? அவர் ஒரு நல்ல பண்பாளர் தானே, நல்ல மனிதர் தானே, அவர் எந்த பிழையும் செய்யலையே, அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கையில் அந்த பிள்ளை உடனே வேகமாக சென்றார், விரைந்தார். தல்ஹா நில்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நாயகமே எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. எனது தந்தையை கொல்லுவதற்காக என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உறவுகளை முறிப்பதற்கோ கொல்லுவதற்கோ அடுத்தவர்களை சபிப்பதற்கோ ஏசுவதற்கோ திட்டுவதற்கோ வந்தவன் அல்ல, மாறாக அருளாக நேர்வழி காட்டக்கூடியவனாக வந்திருக்கிறேன் என்றார்கள். உட்காருங்கண்டான். எதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்துவதற்காக. என் தோழர்களைப் போல் உலகத்தில் எந்த தோழர்களும் இல்லை. எல்லா நபிமார்களுக்கும் சஹாபிகள் இருந்தார்கள், ஆனால் என் தோழர்களை போன்றவர்கள் அல்ல என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரையும் வெட்ட குத்துறதுக்கான பிரியப்பட்டவர்கள் அல்ல கண்மணி நாயகம், எதிரிகளையே மன்னித்து அனுப்பக்கூடியவர்கள். இங்கே இந்த அன்பு, இது அன்பு, இது பிரியம், இது பாசம், இது நேசம்.